மெட்டா வீடியோ ஆட்ஸ் ரன் பண்ணும்போது 50% நம்மளோட வீடியோவை பார்த்தவங்கள ரீடார்கெட் பண்ணுறதுக்கு எப்படி அவங்க ரெக்கார்ட் பண்ணுறதுன்றத லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டோம். இப்போ அந்த ஆடியன்ஸை எப்படி ரீடார்கெட்டிங்க்கு யூஸ் பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட ரெக்கார்டட் ஆடியன்ஸ். இதை எப்படி ரெக்கார்ட் பண்ணுறதுன்றது லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதை செக் பண்ணிக்கோங்க. கோ டு கேம்பெயின்ஸ், கிளிக் ஆன் கிரியேட். நான் லீட் ஜென்ரேஷன் கேம்பெயின் ரன் பண்ணணும்னா லீட்ஸ் நான் செலக்ட் பண்ணிப்பேன். ஸோ லீட்ஸ் அண்ட் ஆல்வேஸ் மேனுவல் லீட்ஸ் கேம்பெயின். ஓகே, கேம்பெயினோட நேம், ஆட் செட் இதெல்லாம் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் செட்குள்ளே போயிட்டு இன்ஸ்டன்ட் ஃபார்ம் செலக்ட் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்களோட பேஜ் கரெக்டாக மேப் ஆகியிருக்கா அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆடியன்ஸில் போகும்போது இங்கே தான் நீங்கள் அந்த கஸ்டம் ஆடியன்ஸை இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஸ்விட்ச் டு ஒரிஜினல் ஆடியன்ஸ், யூஸ் ஒரிஜினல் ஆடியன்ஸ். ஸோ இந்த கஸ்டம் ஆடியன்ஸ்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட் ஆகும். அதில் உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் ரெக்கார்ட் பண்ணோம் இல்லையா, லீட்னா என்னன்ற வீடியோ, அதை 50% பார்த்தவங்க 90 days டைமுக்குள்ளே அப்படின்றத நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருந்தோம். அதை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறோம். மற்ற செட்டப் எல்லாமே யூஸ்வலாக நீங்கள் மெட்டா ஆட்ஸ் ரன் பண்ணுற மாதிரி தான். ஜஸ்ட் இங்கே ஆடியன்ஸ் மட்டும் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இந்த ஆடியன்ஸுக்கு உங்களோட ஆட் ரன் ஆகும். இந்த மாதிரி நிறைய மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சுக்க எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.